ஹாய் உறவுகளே, இன்றைக்கி ஒரு துக்கமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப பிரபலமான நம்ம ராகுல் விக்கி அப்படிங்கிற ஒரு தம்பியோட மரண செய்தி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேற்று சாயந்தரமா ஆமாம், நேற்று சாயந்தரம் ஏதோ ஒரு பாலத்தில் கொண்டு போய் தன்னுடைய வண்டியை தானாகவே போய் இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இன்று அதிகாலை 2 மணிக்கு தான் இறந்து போயிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த தம்பியோட வீடியோஸை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ராகுல் விக்கி அந்த தம்பியோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி தான். அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானுமே அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். இன்ஸ்டாலேயுமே யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்லவங்களாம் பாருங்களேன் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. அந்த கடவுளுக்கு இரக்கம் இருக்கா, கண் இருக்கான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் எவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ நாச வேலைகள் பண்ணிக்கிட்டு அவங்களாம் இந்த பூமியில் நீண்ட ஆயுளோடு வாழும்போது இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களாம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களாம் இறந்து போகிறதுன்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தம்பிக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆகியிருக்கு. என்னங்க சொல்கிறது, என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாக வேண்டிய வயசாங்க இது. சாக வேண்டிய வயசா சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, கடவுளுக்கு கருணைன்னு ஒன்று இருக்கா, இல்லை கடவுள் இருக்காரான்னு எனக்கு தெரியலைங்க. இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். நன்றி உறவுகளே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.